சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதிர வச்ச பாலியல் கொடுற வழக்குல அதிமுக சேர்ந்த ஒவ்வொரு ராஜாக்களும் அவர்கள் பூஜாக்களும் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிகாரம் இருக்கிற காரணத்தினால சில ராஜாக்கள் தப்பித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்க உறுதியாக சொல்றேன், அடித்து சொல்றேன். இந்த சட்டத்தின் பிடியிலிருந்தும் இந்த ஸ்டாலினிடமிருந்தும் அவர்களால் தப்ப முடியாது. A1 சபரிராஜன் அவருக்கு மொத்தம் 4 ஆயுள் தண்டனைகள். 4 பெண்களை பார்த்தா 4 கவுண்ட், அவருக்கு 4 ஆயுள் தண்டனைகள். எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனைகள். எதிரி 3 சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனைகள். எதிரி 4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை. எதிரி 5 மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை. எதிரி 6 பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 7 ஹரானிமஸ் பாலுக்கு 3 ஆயுள் தண்டனை. எதிரி 8 அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 9 அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. இப்போ இந்த